அஸ்ஸலாமு அலைக்கும். உலகம் கண்ட மிகப்பெரிய ஆணவமுள்ளவர்களும் துரோகிகளும் ஒருபோதும் பூமியில் நீண்ட காலம் நிலைத்திருக்கவில்லை. வரலாறு நமக்கு இந்த உண்மையை கற்பிக்கிறது. பாரோ, அபு ஜஹல், காரூன் இவர்கள் அனைவரும் ஆணவத்தின் மற்றும் அநீதியின் அடையாளங்களாக இருந்தனர். அவர்களால் இறைவனின் தண்டனையை தவிர்க்க முடியவில்லை. இன்றும் இந்த வரலாற்று பாடங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன. இந்தியாவில் பிரக்யா சிங் தாக்கூர் என்ற பெயர் பலரது மனதில் பயத்தையும் வலியையும் தூண்டுகிறது. முஸ்லிம் விரோதத்தின் முகமாக சிலர் அவரை கருதுகின்றனர். 2008ஆம் ஆண்டு மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக பெயரிடப்பட்ட இவர் 10க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்பு வழக்குகளில் தொடர்புடையவராக குறிப்பிடப்பட்டுள்ளார். 6 பேர் கொல்லப்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த மாலேகான் குண்டுவெடிப்பு இந்தியாவின் இதயத்தில் ஆறாத காயமாக உள்ளது. ஆயினும் இவ்வளவு குற்றப் பின்னணி கொண்ட ஒருவர் எப்படி இந்திய நாடாளுமன்றத்தை அடைந்தார்? ஒருவேளை அது இந்திய ஜனநாயகத்தின் துயர நாளாக இருக்கலாம். 2019இல் போபால் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் வெறுப்பு பேச்சுகள் மற்றும் சர்ச்சைகள் மூலம் தொடர்ந்து செய்திகளில் இடம்பெற்றார். முஸ்லிம் பெண்களை அவமதிப்பது மற்றும் பாலியல் வன்கொடுமை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆணவத்தின் பாதையில் பயணித்தவர்களுக்கு இறைவன் தண்டனை வழங்காமல் இருந்ததில்லை. பிரக்யா சிங் தாக்கூர் புற்றுநோயின் பிடியில் சிக்கி தனது மார்பகங்களை இழந்தார். ஆனால் அதிலிருந்து பாடம் கற்காமல் மீண்டும் வெறுப்பின் பாதையை தேர்ந்தெடுத்தார். இப்போது ஒரு கண்ணில் புற்றுநோய் தாக்கி பார்வையை இழக்கும் அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இது ஒரு தனிநபரின் துயரம் மட்டுமல்ல, ஆணவத்தின் விளைவுகளுக்கு ஒரு சான்றாகும். இப்போது நீதித்துறையும் செயல்பட தொடங்கியுள்ளது. 2025 ஏப்ரல் 24ஆம் தேதி தேசிய புலனாய்வு முகமை NIA மாலேகான் வழக்கில் பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட 7 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் கோரியது. 1500க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட புலனாய்வு அறிக்கையை சமர்ப்பித்த NIA இந்த குற்றத்திற்கு அதிகபட்ச தண்டனை அவசியம் என்று வாதிடுகிறது. 2025 மே 8ஆம் தேதி நீதிமன்றம் தீர்ப்பை அறிவிக்கும். இந்த செய்தி கொண்டாடப்பட வேண்டியது அல்ல, மாறாக இது உலகிற்கு ஒரு பாடமாகும். எவ்வளவு பெரிய ஆணவம் உள்ளவரும் இறைவனுக்கு முன் ஒரு பொருட்டல்ல. ஒரு சாதாரண நோய் மட்டுமே போதும் எல்லா ஆணவத்தையும் தகர்க்க. இந்த நிகழ்வு நமக்கு ஒன்றை உணர்த்துகிறது. நிறம், இனம், மதம் பார்க்காமல் மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெறுப்பை விதைப்பவர்களுக்கு ஒருபோதும் நீண்ட ஆயுள் இருக்காது. வரலாறும் இன்றும் அதை நிரூபிக்கிறது. How can Grok help?